இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 26/4/2026 ஏப்ரல் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 13ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையின் தசமி. தசமி மாலை 9:33 வரைக்கும் இருக்கும். பின்பு ஏகாதசி. மக நட்சத்திரம், இதுவும் மத்தியான வேலை 11:27 வரைக்கும் இருக்கும். பின்பு பூர நட்சத்திரமாய் மாறிவிடும். இந்த சித்திரையிலே வளர்பிறையிலே தசமி வருவது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த தசமி திதிகளிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஐஸ்வர்யம் வரும்னு இருக்கு. அதனால அதை கரெக்டா பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆதி பராசக்தி அவதரித்த நிலம், அதாவது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. சக்தி தேவியை வணங்குவதனால எப்படி சொல்லுவார் நம்ம பாரதினா, தொந்தி சுருங்குது சுறுசுறுப்பு விளவுது சொல்லடி சொல்லடி சக்திமா காலின்வார். அப்படி நமக்கு நல்ல வலிமையும் வாழ்க்கையின் திறமையும் கொடுக்கக்கூடியவர் இந்த காளி. அதனால நீ ஆதி பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 3:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம், 4:06 ராகுகாலம், யமகண்டம் 12:01, குளிகை நேரம் 3:04. இன்னைக்கு மேற்கு பக்கம் போவதற்கு வெள்ளம் கொஞ்சம் வாயில போட்டுட்டு போயிடுங்க, பரிகாரமா அமையும். கும்பராசி நண்பர்களே, உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது யோகத்தை கொடுப்பதாக அமைகிறது. பண வரவு இன்னைக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு பணம் உண்டு. அவசரமா வேலை மட்டும் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா, மனசுல குழப்பம் தான் அதை நோக்கி வர வச்சுட்டு, என்னால முடியும்னு தைரியத்தை வச்சுட்டு நிதானமா செஞ்சீங்கன்னா இன்னைக்கு காசு பண்ணிடலாம். நீங்க வெளியூர் போகணும், வெளி பயணங்கள் போகணும்னா இன்னைக்கு நிறைய பிளான் பண்ணுங்க. அதெல்லாம் அழகா இன்னைக்கு சக்சஸ் கொண்டு வர முடியும். உங்களுடைய காரியங்களுக்கு வெற்றிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த ஃபோனில் பேசி முடிகிறதெல்லாம் வேண்டாம், நேரில் போய் பேசி முடிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு நிறைய காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிறைய இருக்கு. இன்னைக்கு கேபிடலைஸ் பண்ணிக்கலாம். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் ஆதி பராசக்தி அம்மையை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன்.